கல்வெட்டுகள் ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி எனக்கு 2020ல் என்னோட சிஸ்டரோட ஒரு ஃபங்க்ஷனுக்காக புக் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆனது இப்போது கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக எங்கள் ஃபேமிலியில் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து கல்வெட்டுகள் ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி தான் புக் பண்ணுறோம். பூ வைக்கிற ஃபங்க்ஷன், என்கேஜ்மெண்ட், கல்யாணம், ரிசப்ஷன், என்னோட பேபி ஷவர்னு எல்லாத்துக்குமே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே. போஸே கொடுக்க தெரியாது, என்னையே போஸ் கொடுக்க வச்சுட்டாங்க. இவருக்கு போஸே கொடுக்க தெரியாது, கேமரா கான்ஷியஸ் கிடையாது. ஸோ ஆனால் எங்களோட ஆல்பம் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நிறையா கேண்டிட் பிக்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி கேண்டிட் வீடியோவுமே வந்து பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. அதேதான். ஸோ இவங்க கொடுத்த, அதாவது எங்கள் வெட்டிங் அண்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து கேலண்டர் கொடுத்துருந்தாங்க. கேலண்டர் வந்து இப்போ இவரோட ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. டெய்லியும் வந்து ஒரு ஷீட்ஸாக எடுத்து அந்த ஃபோட்டோஸ் பார்த்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 50லேருந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி நல்லா வந்து ஈவெண்ட்டவே வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோகிராஃபி எடுத்து கொடுத்துருந்தாங்க. வளகாப்பு ஆல்பம் வந்து என்னென்னா, அங்கே ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஹோட்டலோட மேனேஜர் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்களோட நம்பர் கிடைக்குமா, ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு இருந்தாங்க, எடுக்கிற விதமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அவங்க காண்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறையா பேர் கேட்டு நான் நிறைய பேரை ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஃபேமிலி சைட்லுமே நிறையா பேர் வந்து கேட்டாங்க. மெயினாக எல்லாருமே ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது, ஒரு விமன் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு ஈவெண்ட் வந்து பண்ணுறாங்களா, அதுவே வந்து என்னென்னா ஆஸ் அ பிரைடாக எங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுளாக எங்களுக்கு என்ன போஸ் கொடுக்குறது, லைக் என்ன மாதிரி சொல்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சொல்ல மறந்துட்டோம், ஆக்சுவலாக எங்கள் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுமே வந்து நாங்கள் நினச்சதை விட ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. என்னை ட்ரோல் பண்ணுற அளவுக்கு என்னை யூஸ் பண்ணி, பட் வந்து சூப்பராக இருந்துச்சு வீடியோ. ஆக்சுவலாக அந்த அவுட்கம் வந்து பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷனாக தான் இருந்துச்சு. ஃபோட்டோகிராஃபி மூலியமாக கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கிராண்டாக தெரிஞ்சிச்சு. கல்வெட்டுகள் ஃபோட்டோகிராஃபி வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு பெரிய பார்ட்டாக ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. இனி அடுத்தடுத்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் கண்டிப்பாக கல்வெட்டுகள் ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி தான் புக் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து லைக் அஸ் அ வியூவர்ஸாக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டீம் வேணும், அதே போல் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் ஃபோட்டோஸு, ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணுற மாதிரி அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக புக் பண்ணலாம். மொமெண்ட்ஸும் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே நாங்கள் நினச்ச எல்லா மொமெண்ட்ஸுமே ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. கேண்டிட் ஃபோட்டோஸுக்கு வந்து பெஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு கேண்டிட் ஃபோட்டோ யாரும் நான் எடுத்து பார்த்ததில்ல, இது இவங்க தான் நல்லா எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸும் சரி, வீடியோஸுமே சரி, எல்லாமே ரொம்ப அவுட்புட் அழகாக வந்துருந்துச்சு. வெயிட்டிங் ஃபார் அவர், ஆக்சுவலி நாங்கள் அடுத்து என்ன ஈவெண்ட்டுக்கு புக் பண்ண போகிறோம்னு தெரில. ஸோ அது என்ன ஈவெண்ட்டுக்கு நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கோம்.